கர்நாடகாவில் சாலையின் நடுவே இருந்த தடுப்பில் மோதி 15 முறை ஒரு கார் பல்டி அடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பதைக்க வைக்கும் அந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கிறோம். சித்ரதுர்கா என்ற பகுதி அருகே நிகழ்ந்த இந்த கோர விபத்தில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கர்நாடகாவில் சாலையின் நடுவே இருந்த தடுப்பில் மோதி கார் கிட்டத்தட்ட 15 முறை உருண்டு சென்றிருக்கிறது. கோரமான இந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 3 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். கர்நாடகாவில் சித்ரதுர்கா அருகே நெடுஞ்சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகளை பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெகநாத் இணைகிறார். ஜெகநாத், ஒரு கோரமான விபத்து நிகழ்ந்திருக்கிறது. அந்த பதைக்க வைக்கும் காட்சிகளையும் பார்க்கிறோம். விபத்துக்கான காரணம் என்ன ஜெகநாத்? திலகவதி, கர்நாடக மாநிலம் யாதகிரி மாவட்டத்தை சேர்ந்த மௌனா அப்துல் இவர் தன் குடும்பத்துடன் பெங்களூரில் வசித்து கூலி வேலை செய்து வருகின்றார். இந்த நிலையில் தன் குடும்பத்துடன் சொந்த ஊரான யாதகிரிக்கு காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது கர்நாடக மாநில சித்ரதுர்கா மாவட்டத்தில் உள்ள பொம்மனஹல் மஜித் அருகே நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சாலையில் நெடுஞ்சாலையில் இருந்த தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கார் 15 முறை கவுந்து செல்லக்கூடிய காட்சி இருந்தது. அப்போது அந்த காரில் இருந்த 3 பேரின் சடலங்கள் காற்றில் பறந்த ஒரு 10 அடிக்கு மேல் பறந்த ஒரு காட்சியும் பதிவாயிருக்கு. இந்த விபத்தில் கார் ஓட்டி சென்ற மௌலா அப்துல் மற்றும் அவரது 2 மகன்கள் ரெஹ்மான் மற்றும் சமீர் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலே மூன்றும் மேலும் இந்த விபத்தில் மௌலாவின் மனைவி சமீலா, அவரது தாயார் பத்திர்மா, மற்றொரு மகன் ஆகியோர் 3 பேர் காயமடைந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ராமாபுர போலீசார் இறந்தவர்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பல்லாரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார். அதே போல் காயமடைந்தவர்களையும் மீட்டு சிகிச்சைக்காக பல்லாரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றார். தேசிய நெடுஞ்சாலையில் விபத்துக்குள்ளான காட்சி சிசிடிவிகள் இப்ப வெளியாகி காட்சிகள் பதற வைக்கும் சூழல் நிலவிருக்கு. திலகவதி, துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத்.